ஹalleluya. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? எங்களுக்கெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரதே. எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லுவோமா? ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. இத்தனை மகத்துவம் உள்ள, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழையாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழையாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இன்றைய தினத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை நாம் நினைத்து ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் செய்து சொல்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உண்மையா உள்ளத்திலிருந்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் எல்லாரும் செய்கிறோம். இந்த தருணம் எத்தனை பேர் உண்மையா அதை நம்புறீங்க? இந்த தினத்தில் இந்த தருணத்தில் நாம் கூடி வருவதற்கு கர்த்தரே நமக்கு கிருபை தந்திருக்கிறார், அவரே நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை உணர்கிறவர்கள் ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் இந்த 3 நாட்களை நியமித்திருக்கிறீர். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நல்ல கைத்தட்டி ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வார்த்தை நாம் எல்லாரும் செய்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. உமது கிருபை கர்த்தர் தந்ததற்காக நன்றி. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, இது தேவ கிருபை, இது தேவ கிருபை, இது ஆண்டவர் நமக்கு அருளின அவருடைய இரக்கம். எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, இதற்காகவே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நமக்காக யாவை செய்து முடிக்க, நம்முடைய பாரங்களை நம்மை விட்டு அகற்றி போட, நம்முடைய வேதனைகளை முற்றிலுமாய் மாற்ற. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து. ஒரு விஷயம் உண்மையாய் உம் பாதத்தில் இந்த ஆரம்ப நேரத்தில், இந்த துதி ஆராதனை ஆரம்ப நேரத்தில் ரெண்டு கரத்தை உயர்த்தி, ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாய் நீங்கள் நிறுத்துகிறீர்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவை உங்களுக்கு முன்பதாய் நிறுத்துகிறீர்களோ, அத்தனை பேருக்கு நீங்கள் அசைக்கப்படாதிருக்கும்படியான
ஸ்திரமான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்பதை நீங்கள் விசுவாசித்து சொல்லும் அளவு உங்கள் வாழ்வு தேவ ஆசீர்வாதத்தால் நிரம்புகிறது. இப்ப சொல்லுங்க, கர்த்தரை எனக்கு முன்பதாய் நான் நிறுத்தி இருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கரம் உயர்த்தி ஏசையா என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா நிறுத்தி உள்ளே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதிங்க 2 நிமிஷம். இயேசுவே, இந்த பண்டிகையின் பிரதான நாளில் நாங்கள் கூடி வரும்படி கர்த்தர்களுக்கு கிருபை தந்தி இந்த கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்தி நம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் நீர்தான். இந்த நல்ல தருணத்தை கர்த்தரே எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர். இவைகள் நாங்கள் கூடி வர கர்த்தரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். அதை நினைத்து நன்றி சொல்கிறோம் என்று சொல்கிறவர்கள் 2 கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்திற்கு, சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருக்கிறவருக்கு ஆராதனை கனமும் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து வழி நடத்து, எங்களை தொடர்ந்து தாங்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெரிந்த ஒரு பழைய பாடலை முதலாவது பாட போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. அமர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு நல்ல உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தெரிந்த பழைய பாடல், புதிய பாடல் தான் பாடினா உங்களுக்கு தெரியல இன்னும் சொல்லி ஒருவேளை நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஆனால் இந்த பழைய பாடல் நல்லா சேர்ந்து கைத்தட்டி உற்சாகத்தோடு பாட போகிறோம். உங்களுக்கு லிரிக்ஸ் கூட அழகா ஸ்டேஜில் கொடுக்குறாங்க, டிஸ்பிளேல தர்றாங்க. இங்க சேர்ந்து இதை பார்த்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நான் கர்த்தரை தேடி போகல, அவர் என்னை தேடி வந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனா அத்தனை கடவுள்களை தேடி இன்னைக்கு கால்நடை அங்கிங்குமா போறாங்க. ஆனா நம்மை படைத்த தெய்வம், நாம அவரை தேடி போக வைக்கல, அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்து நாம் எப்போதெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். நம்முடைய வேண்டுதலை அவர் கவனிக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு நிறைவை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்வில் ஒரு குறைவும் வராமல் எல்லா நிறைவை பரலோகத்தின் தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிற தெய்வம் அவர் தருவார் என்று நம்புகிறவர்கள் 2 கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவர், தினம் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலாம். ஆமென். Praise the Lord. ஐயா நீர் வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவின் நாமம் அல்லவோ உயர்ந்த நாமம், அவருடைய நாமம் அல்லவோ மேன்மையான நாமம், அதுவே சிறந்த நாமம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சேர்ந்து சொல்லுங்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில், உன்னதத்தில் தேவனுக்கே
மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும். அவர் வந்த போது, அவர் நம்மை தேடி வந்த போது இந்த பூமி அனைத்திற்கும் சமாதானம் உண்டானது. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரம் உயர்த்தி எல்லாம் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு வாழ்க. சொல்லுங்க, இயேசு வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, இயேசு வாழ்க இயேசு வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. எல்லாரும் வாய்களை திறந்து பின்னாடி வரையிலும் சந்தோஷமாய் இயேசு என்கிற நாமம் உயர்ந்த நாமம், அது விடுதலை தருகிற நாமம். அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுதே அற்புதம் உண்டு. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே விடுதலை உண்டு. அந்த நாமத்தை யார் யாரெல்லாம் நாவினால் அறிக்கை பண்ணுகிறார்களோ, இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கு தேவ வல்லமை விளங்கும். அத்தனை பேரை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்துவார். வாழ்க இயேசு வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. குறை நீக்கும் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு வாழ்க என்று முழு மனதோடு சொல்லுகிறவர்கள் உங்க முழு பலத்தோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பரலோகத்தின் தேவனை நோக்கி வாழ்க இயேசு நாமம். ஒரு விசில் இயேசு வாழ்க 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 வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உரத்த சத்தத்தோடு முழு பலத்தோடு இயேசு ஒருவரே வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரே சிறந்தவர். அவர் ஒருவரே மேன்மை உள்ளவர். அவர் ஒருவரே அற்புதங்களின் தெய்வம். அவர் ஒருவரே நம்மை உயர எழும்ப பண்ணுகிறவர். அவர் ஒருவரே எல்லா தீமைக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிறவர். அந்த நல்ல தகப்பனை ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் தான் என்னை நடத்தினார். அந்த இயேசுவின் நாமம் நான் எப்பொழுதெல்லாம் அறிக்கை பண்ணுகிறேனோ அப்போதெல்லாம் அந்த உயர்ந்த நாமம் எனக்கு கிரியை செய்கிறது, எனக்குள்ளே அது வருகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான ஒரு நாமம் இல்லை, அவரை போல சிறந்த ஒரு நாமம் இல்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் அந்த தெய்வத்திற்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்து பழக்கப்பட்டவர். அவருக்கு அற்புதம் செய்வது புதிதல்ல, அற்புதம் செய்வது கடினமான காரியமும் அல்ல. ஒரு மனிதனை விடுவிப்பதும் பாவத்தின் சாபத்தின் கட்டுகளிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவதும் இயேசுவுக்கு புதிதல்ல. அவர் அற்புதங்களை செய்து பழக்கப்பட்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தருவதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இது யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ, இது யார் யாரெல்லாம் அந்த வார்த்தை அறிக்கை பண்றீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் வந்து நிறைவேற போகிறது. எத்தனை பேருக்கு இதை நிறைவேற பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்குது? அவங்க மட்டும் கரமுயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா அப்படின்னு உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய அவரால் முடி. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஆமென் அல்லேலூயா. உங்க வாழ்க்கை குறித்து கர்த்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறது வரையிலும் அவர் ஓய்ந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த வனாந்திரத்தின் பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். எத்தனையோ தடைகள், எத்தனையோ மரணக்கட்டுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ யுத்தங்கள் எழுந்து வந்த போதிலும் அவர் சொன்ன வார்த்தைகளிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் செய்ய நினைத்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறினது. அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைப்படாது. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த பாடலை நாம் எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு பாட போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கைத்தட்டி, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்தில் ஒரு விசை கூட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் 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 யார்? உமக்கொப்பானவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்தீர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் ரெண்டு கரத்தை உயர்த்தி, மேலே வானத்திலும்
ஜனங்களை நடத்தி சென்றி செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் 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 உமக்கொப்பானவர் யார் எல்லாரும் இணைந்து வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் கண்மலையை நீர் பிளந்தீரே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே நாமம் அதிசயம் அவருடைய நாமம் அற்புதம் அதிசயம் கரமுயர்த்தி தட்டி உமக்கொப்பானவர்